ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 3 செம்மையான அதுவும் பெஸ்ட்டான பிரேக் அவுட் செட்டப் தரப்போகிற ஸ்டாக்கை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறோம் ட்ரேடர்ஸ். அண்ட் ட்ரேடர்ஸ், வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நான் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதை போல் செம்மையான அமேசிங்கான பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரேடர்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், அண்ட் ஷார்ட் ஃபார்மில் சென்னை பெட்ரோ கெமிக்கல்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் ட்ரேடர்ஸ், நான் இப்பயே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நேற்று தான் என்னுடைய மெம்பர்ஷிப் குரூப்லேயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக சொல்ல தேவையில்ல, எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஒருவேளை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா என்னுடைய மெம்பர்ஷிப் குரூப்பில் நீங்கள் ஷேர் மீன்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அங்கேருந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்டாக்துமே நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்மாக ஒரு டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ், ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல் டைம் ஹையில் தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஒரு ரேலி செம்மையாக தந்துச்சு. ஒரு அரௌண்ட் இங்கே வரைக்கும் போனது ஒரு 152% நல்ல செம்மையான ரேலி தந்துச்சு. அதுக்கடுத்து டவுன் திரும்பவுமே ரேலி தந்து ஒரு ஆல் டைம் ஹையில் போய் ஒரு அரௌண்ட் நியர் ஒரு 180% கிட்ட செம்மையான ரேலி தந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் ட்ரேடர்ஸ், இந்த கம்பெனி இதுவுமே இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிஇ 5ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ பாருங்கள் சேமாக 5ல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்களே எஜுகேஷன் பர்பஸ்க்காக கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரேடர்ஸ், இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா இல்லை அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு. அண்ட் இதையும் நோட் பண்ணிக்கிங்க ட்ரேடர்ஸ், கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ பாருங்கள், இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ விட ஸ்டாக் ப்ரைஸ் கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மீன்ஸ் நான் ஒரு இன்ட்டு தந்துட்டேன், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு. ROCE 35%, ROE 32%, ரெண்டுமே செம்மையாக இது இங்கே அமேசிங்காக பார்க்க முடியுது. அதனால் நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேருந்து விசிபிளாகவே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 67% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளேஸ் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். செகண்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி வெறும் ஜஸ்ட் 0.18 தான் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ரொம்ப லைட்டாக தான் கம்பெனி கிட்ட டெட்டுமே பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே வந்திருக்கு. அதை நல்லா கிளியராக சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் செட்டப் இங்கே மேக் பண்ணிட்டு இருக்கு. அதை இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது ட்ரேடர்ஸ். என்ன கேட்டிங்கன்னா மீன்ஸ் பிரேக் அவுட் கிடச்சி தான் கேட்டிங்கன்னா பிரேக் அவுட் கிடைக்கல. பிரேக் அவுட் செட்டப் இங்கே கிளியராக பார்க்கலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு இங்கே வரைக்கும் வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு ஹேண்டல் மேக் பண்ணியிருக்கு. ஹேண்டல் மேக் பண்ணுறதுக்கு அடுத்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இருந்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் இங்கேருந்து இன்னொரு ஹேண்டல் மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைனா மீன்ஸ் நாளைக்கு கூட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட் தந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டலுமே க்ரீன் கேண்டல் தந்துச்சுன்னா மீன்ஸ் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே டெஃபினட்டாகவே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம் ட்ரேடர்ஸ். நான் அதிகம் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே A to Z அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே மார்க்கெட்லேருந்து இங்கே நீங்கள் ப்ராஃபிட்டையுமே இங்கே மேக் பண்ண முடியும். இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெகுலர் ப்ரைஸ் 5,000 சேல் பண்ணுறேன். ஏன்னா அதே இப்போ ஆஃபரில் ஃப்ளாட்டாகவே 40% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 3,000லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் உங்கள் கேபிட்டலை மீன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்களாகவே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. ரெகுலர் ப்ரைஸ் 3,000 சேல் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அதே இப்போ ஃப்ளாட்டாக 33% இங்கே டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே 2,000லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா ட்ரேடர்ஸ், பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள் ட்ரேடர்ஸ், கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் கேப்ரியலா இந்தியா. அண்ட் இந்த ஸ்டாக் பற்றியுமே ட்ரேடர்ஸ் ஐ திங்கில் நான் ஒரு லாஸ்ட் டைமும் சொல்லியிருந்தேன். மீன்ஸ் ஒரு ரீசெண்டாக தான் சொன்ன மாதிரி தெரியுது, எனக்கு ஞாபகம் இருக்குது நல்லாவே. அண்ட் அங்கேருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 9% அப் ட்ரெண்ட் தந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைமில் போய் ஒரு அரௌண்ட் 23% செம்மையான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே தந்திருக்கு. ஒரு அரௌண்ட் இங்கே மீன்ஸ் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பேஸில் தான் நான் இங்கே சொல்லியிருந்தேன். ஒரு 23% செம்மையான ப்ராஃபிட்டும் இங்கே தந்திருக்குது.
இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இந்த கம்பெனிலுமே இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துச்சுன்னா கிளியராக பார்க்க முடியுது. ஸ்டாக் தி பிஇ 79 இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ 30 இருக்குது. இங்கே கிளியராக புரியுது ஸ்டாக் தி பிஇ இங்கே ஓவர் வேல்யூஷன்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே சேம் டைம் ROCE 27, ROE 20% இருக்குது. இங்கே ரெண்டுமே சொல்ல தேவையில்ல, நல்ல ஒரு பெட்டராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட 63% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளச் பண்ணவே இல்லை. டெட் ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0.03 தான் இருக்குது. ஒரு நியர் அபவுட் வந்து டெட்டே இல்லாத கம்பெனி கூட ஈஸியாகவே சொல்லிடலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸில் ப்ரீவியஸில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸில் இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது ட்ரேடர்ஸ், நல்லா கிளியராக பார்க்கலாம். மீன்ஸ் இந்த சேட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு டைரெக்டாக ஒரு ரவுண்டிங் பாட்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரவுண்டிங் பாட்டம் தான் இங்கே மேக் பண்ணியிருக்கு. ஏன்னா அதுலேயுமே கிளியராக பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல பெட்டரான பிரேக் அவுட் இங்கே செட்டப்புமே இங்கே பார்க்க முடியுது. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு வால்யூமே நல்ல ஒரு ஹியூஜ் வால்யூமில் தான் இங்கேயுமே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அரவுண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 3.72 மில்லியன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமே கிடச்சிருக்கு. அதனால் இங்கேருந்துமே அகெயின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா அண்ட் அதுக்கடுத்தது ஒரு வேளை வாட்ச் பண்ணலாம். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இதையும் ஆட் பண்ணுங்கள். ரிவர்சல் ஆகிட்டு ஒரு நல்ல பெட்டரான பவுன்ஸ் பேக் தந்துட்டு நல்ல ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் கர்நாடகா பேங்க். அண்டு இந்த ஸ்டாக்கை பற்றியுமே ஐ திங்க் நான் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், கிளியராக பார்க்க முடியும். ஏன்னா வந்து நான் ஒன்ஸ் டைம் வந்து இங்கே சேட் மேக் பண்ணிட்டேன்னா ட்ரேடர்ஸ் அது அதிக டைம் நான் எடிட் பண்ண மாட்டேன், அதை கிளியராக பார்க்க முடியும். ஆல் மீன்ஸ் ப்ரீவியஸ் டைம் நான் சொல்லியிருந்தப்ப 30% கீழே டவுனில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, அதை கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அங்கேருந்துமே நியர் அபவுட் வந்து கீழே வரலன்னு சொல்லலை, கீழே டவுன்ஃபால் ஆச்சு. ஏன்னா டவுன்ஃபால் ஆனதுக்கு அடுத்து திரும்பவுமே ஒரு ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் எடுத்திருக்கு. மீன்ஸ் நான் சொன்ன இடத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் வந்து அப்சைடில் போனதுமே ஒரு நியர் வந்து ஒரு 40% செம்மையான ரேலி வந்து இங்கே தந்திருக்கு, அதையுமே கிளியராக பார்க்கலாம். அண்ட் இங்கேயுமே டெக்னிக்கல்ஸில் இப்போ நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் ரேலி சொல்லுவாங்க, அந்த ரேலியில் தான் இங்கே விசிபிள் மீன்ஸ் அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, அது எங்கேயுமே இங்கே பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. பிரேக் அவுட் பண்ணாமல் இங்கே மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு அரவுண்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் மீன்ஸ் பிரேக் அவுட் கிடச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு பிரேக் அவுட் இங்கே செட்டப்பில் தான் இங்கே கிளியராக பார்க்கலாம். ஐ திங்க் இங்கே நான் மேக் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டச் பண்ணிச்சுன்னா ஜஸ்ட் செகண்டாக இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் மீன்ஸ் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதை இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ஒரு அரவுண்ட் வந்து 2 டைம் இங்கே வந்து சைடு வேஸில் இங்கே மீன்ஸ் இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து 1-2 டைம்ஸ் வந்து இங்கே சைடு வேஸில் இருக்குது. அதனால் அதையுமே கிளியராக பாருங்கள் ட்ரேடர்ஸ், நான் சொன்ன மாதிரி தான் சைடு வேஸில் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பிரேக் அவுட் செட்டப் கிடைக்கிறதுக்கான இங்கே சான்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து ஒரு அரவுண்ட் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிக் ரேலி இங்கே தந்திருக்கு, அதனால் ஓரளவுக்கு கீழே டவுன்ஃபால் ஆகி ரிவர்சல் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மீன்ஸ் எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு இங்கேருந்து சைடு வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் இருக்குது, அங்கேயுமே நான் அஃபிஷியலாகவே நான் இங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 மந்த் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரேடர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது, பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் செம்மையான பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த 3 மீன்ஸ் அப்கமிங் டைம்ஸில் பிரேக் அவுட் தரப்போகிற செட்டப் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ், நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.